பொதுவா அது குடியிருக்கிற பகுதி. குடியிருப்புக்காகவே அந்த வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாமே அங்க குடியிருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் குடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு குடும்பம் மட்டும் ஒரு 5 சென்ட் இடத்த வாங்கிட்டு நாங்க இப்ப நான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாமி கும்பிடுறேன்னு காலையில எந்திரிச்சதையும் ஒரு மைக்க கட்டி அந்த இடத்துல சாமி பாட்டை போட்டு உட்கார்ந்துருந்தா மத்தவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கும்ல. அதனால அது குடியிருப்பு பகுதி, அந்த இடத்துல தொழுகை வேண்டாம், வேற இடம் மாத்தி வச்சுக்கோங்க. மத்தபடி குடியிருப்பு பகுதியில பெண்களா இருக்கிறதுனால குழந்தைங்களை விட்டுட்டு போறதுக்கு பயப்படுறாங்க. வெளியில இருந்து ஆளுங்க வராங்கன்னா ஏன் வெளியில இருந்து ஆளுங்க வராங்க? நம்ம வீட்டுக்கு உரமுறை வந்தா 2 நாளைக்கு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள சோறாக்கி கொடுப்போம், நல்லது கெட்டது பண்ணுவோம், அதோட முடிஞ்சிடும். இவங்க காலையில மாலையில எல்லா நேரமும் தொழுகிறாங்க. வெளியில நிக்கிறவங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது அந்த இடத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பாருங்க, எல்லாருமே வேலைக்கு போற பெண்கள் தொழுகிறன்னு வந்துடுறாங்க. அப்புறம் எப்படி வாசல் தெளிச்சு கோலமெல்லாம் போடுவாங்க பொம்பளைங்க வெளியே அதுக்கு அச்சுறுத்தல தாங்க இருக்குதுங்க. வாசல் தெளிக்கிறோம்னு சொல்றாங்க. 5 மணிக்கே வந்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி